வெல்கம் எவ்ரிஒன். ஃபைனலாக இந்த நம்ம போனஸ் ப்ராஜெக்ட் வந்துட்டோம். போனஸ் ப்ராஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா பேஷண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு ஆர்டினோ இல்லை டெம்பரேச்சர் சென்சார் எடுத்துக்கோங்க. டெம் 36 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் டெம்பரேச்சர் வந்து மானிட்டர் பண்ண போகிறோம். எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினோ யூனோ மட்டும் போகும். இதுக்கு ஆர்டினோ யூனோன்னு டைப் பண்ணுவாங்க. இந்த யூனியன் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க கிளாக் வைஸில் போட்டு. இது வந்து ஒரு அன்லாக் டிவைஸ் வந்து, அதனால் இந்த சைடு தான் நீங்கள் கனெக்ஷன் பண்ணணும். அன்லாக்னா இங்கே டெடிக்கேட்டடாக 6 பின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆடியோனால. இந்த சைடு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்புறம் ஒரு எல்சிடி டிஸ்பிளே எடுத்துக்கணும். மெசேஜை டிஸ்பிளே பண்ணதுக்கு LM016L ஓகே கொடுத்து எல்சிடி டிஸ்பிளே எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு கனெக்ஷன் இருக்கும். 0லேருந்து கனெக்ஷன் இருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி தான் நான் வச்சுக்கணும். அடுத்துக்கு ரவுண்டு, அடுத்து இதுக்கு ரவுண்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கு பவர் கொடுக்கணும் சென்சாருக்கு, டெம்பரேச்சர் சென்சார். ஓகே, பவர் கொடுத்தாச்சு. இவ்வளோ தான் இதோட சர்க்யூட் டயக்ராம். கோடிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோடிங்க்கு ஸ்டார்டிங்காக எல்சிடி டிஸ்பிளேனால அதுக்கு முன்னாடி நான் இதை டிஃபைன் பண்ணிக்கிறேன். டெம்பரேச்சர் சென்சாரை ஆஸ் டிஃபைன் டெம்ப் A1 அப்படின்னு கொடுத்தேன். A1 பின்ல வந்து நான் வந்து டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணிக்கிறேன். அது வேரியபிள் வந்து டெம்ப்னு வச்சுருக்கேன். அதுதான் இந்த லைனோட டெஃபினிஷன். அப்புறம் வழக்கம் போல் நம்ம எல்சிடி யூஸ் பண்ணதுனால லிக்விட் கிறிஸ்டல் .h அப்படின்னு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இப்போ லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி எதுலேருந்து இப்போ இன்ஸ்லைஸ் பின் கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம்னா 0லேருந்து 5 வரைக்கும் கொடுத்தோம். ஓகே, இப்போ வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட் செல்சியஸ் ஃபாரன்ஹைட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த டெம்பரேச்சர் சென்சார் வந்து செல்சியஸில் தான் ரீட் பண்ணும். அதனால் நான் ஃபாரன்ஹைட்டாக மாற்றதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அதனால தான் ரிசல்ட்டுன்னு டோட்டல் ரிசல்ட்டுக்கு டிஸ்பிளே பண்ணதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வாய்ட் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா எல்சிடி பிகின் 16,2 இப்போ வந்து எல்சிடி வந்து இன்ஸ்லைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்து டெம்பரேச்சர் சென்சார் வந்து இன்ஸ்லைஸ் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா பின் மோட் டெம்ப்பு. நான் ஆல்ரெடி A1 வந்து டெம்ப்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். அதனால் டெம்ப்னு இங்கே கால் பண்ணிக்கிறேன். டெம்ப் இது வந்து இன்புட் டிவைஸ்னால கமா இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டோம். அடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃப்ளோட் ஃபாரன்ஹைட். சரி, நான் சொன்னேன் டெம்பரேச்சர் சென்சார் வந்து நமக்கு செல்சியஸை தான் அவுட்புட் கொடுக்கும். அதனால் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக ஃபாரன்ஹைட்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ஃபங்க்ஷனில் என்ன சிம்பிளாக நமக்கு தெரியும், இந்த ஃபாரன்ஹைட் ஃபார்முலா அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை இன்ட்டு 0.18 ப்ளஸ் 3.2 இந்த கேல்குலேஷனை பண்ணிட்டு அந்த FAH வேரியபிள் வந்து இதை ரிட்டர்ன் பண்ணுறேன். அடுத்து ஃப்ளோட் செல்சியஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சாரில் வந்து வேல்யூவாக தான் வரும், வோல்டேஜ் வேல்யூவாக தான் வரும். அது வந்து சம்திங்கோட 0 to 5000 அது மாதிரி வேல்யூவில் வரும். அதை வந்து செல்சியஸாக மாற்றுறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணால் தான் செல்சியஸாக நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன ஃபார்முலானா செல்சியஸ் இன்ட்டு 5000 ப்ளஸ் டிவைடட் பை 1024. இப்போ செல்சியஸ் ஈக்குவல் டு செல் மைனஸ் 500 செல் டிவைட் பை 10. வர வோல்டேஜ் வேல்யூ வந்து நீங்கள் வந்து செல்சியஸாக மாற்றுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இந்த இந்த ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக செல்சியஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். சரி, ஓகே, நம்ம செல்சியஸாகவும் மாற்றிட்டோம், ஃபாரன்ஹைட்டாகவும் மாற்றிட்டோம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு டிஃபால்ட்டாக வச்சுருவோம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம டைப் பண்ணிட்டு வைக்க வேண்டாம், ஜஸ்ட் இதை கால் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். டாட்டி எல்சிடி டாட் செட் கர்சர் 0,0 அப்படின்னு வச்சுருக்கேன். அதில் என்ன பண்ணுறேன்னா எல்சிடி டாட் பிரிண்ட் டெம்ப் வச்சு 0th ரோவில் 0th காலம்ல டெம்ப் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறேன். நல்லா பாருங்கள்,
1 2 3 4 5 6 காலம் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறேன், வாய்ட் செட் கர்சர்னு போட்டுட்டு எல்சிடி டாட் செட் கர்சர்னு டைப் பண்ணிவிட்டு 7,0ல் the LCD dot f sorry LCD dot result sorry LCD dot print result comma 2 அப்படின்னு போட்டிருக்கேன். ரிசல்ட் கம்மா 2னா வந்து ரிசல்ட் வந்து ஒரு எப்படின்னா நமக்கு ஃப்ளோட் வெளியில் வரும். கம்மா 2ன்னு போடும்போது பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட்ஸை மட்டும் வச்சுக்கணும். வச்சப்பறம் அது ஃபினிஷ் ஆகும்போது என்ன பண்ணுறேன்னா எல்சி டாட் பிரிண்ட் ஆஃப் எஃப்னு டைப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஃபேரன்ஹைட் அப்படின்னு நோட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறாரு. இப்போ வாயில் லூப்பில் போயிடலாம். வாயில் லூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செல் வந்து செல்லுங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம வந்து ரீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அன்லாக் இன்புட், அது வந்து அன்லாக் ரீட் அப்படின்னு போட்டு டெம்ப் வந்து ரீட் பண்ணுறேன். இப்போ அந்த டெம்பரேச்சர் சென்சார் ரீட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை வந்து செல்லுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபேப்புங்கிற வேரியபிளில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். செல்சியஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அது கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸ் வந்து செல்லுங்கிற ஆர்குமெண்ட்டை தான் அனுப்புகிறேன். இதும்போது இது வந்து ஃபேரன்ஹைட்டாக மாறிடும். நமக்கு ஃபேரன்ஹைட்டாக மாறிடும். சாரி, இது ஃபேரன்ஹைட்டாக மாறுது. இது வந்து செல்சியஸாக தான் மாறும். செல்சியஸாக மாறும். அதுதான் மறுபடியும் ஃபேரன்ஹைட்டாக மாறதுக்கு மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்குவோம். நம்ம ஃபேரன்ஹைட் FAHன்னு கொடுத்துருக்கோம். ரிசல்ட்டில் தான் அதை காட்டியிருக்கோம் பாருங்கள். ரிசல்ட் ஈக்குவல் ஃபேரன்ஹைட் FAHன்னு கொடுத்துருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அப்போ நமக்கே தெரியும் ஒரு ஹியூமன் பாடியோட நார்மல் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு. அதுக்கு நான் இப்போ என்னென்னா ஜஸ்ட் ஒரு இஃப் லூப் போட்டு அது கண்டிஷன் வந்து டிஃபைன் பண்ணுறேன். இஃப் ரிசல்ட் greater than or equal to 98.4 இருக்கணும். அதே நேரத்தில் ரிசல்ட் less than or equal to 99 இந்த டெம்பரேச்சருக்குள்ளே இருந்தால் ஒரு ஹியூமன் பாடி வந்து நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிடும். வந்து ஜஸ்ட் நான் வந்து இதில் மாடிஃபை மட்டும் பண்ணால் போதும். ஒரு மெசேஜ், ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் சொன்னால் போதும் அவங்க பாடி வந்து எப்படி இருக்குன்னு. வந்து நான் சொல்லிட்டு இது வந்து நார்மலான டெம்பரேச்சர்னால நம்ம வந்து 2வது ரோவில், அது 0th காலமில் 2வது ரோவில் என்ன டைப் பண்ணுறோன்னா எல்சிடி டாட் பிரிண்ட் ஆஃப்னு போட்டு யூஆர் நார்மல் அப்படின்னு டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டிலே வரைக்கும் ஷோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். 2 செகண்ட் டிலேயில் வந்து ஷோ ஆகும் இந்த மெசேஜ். அப்புறம் இது வந்து ஷோ ஆன அப்புறம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கிறோம். அப்புறம் எல்சி ஆச்சு இந்த டெம்பரேச்சருக்குள்ளே இருக்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டோம். அப்புறம் டெம்பரேச்சர் வந்து கிரேட்டர் தானாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான் இப்போ டைப் பண்ண போகிறேன். ரிசல்ட் கிரேட்டர் தென் 99, அப்புறம் 99 ஹை டெம்பரேச்சராக இருந்தால் அப்படிங்கும்போது என்ன ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணிக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசல்ட்டை வந்து இது அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ நம்ம ஒரு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா எல்சிடி டாட் செட் கர்சர் அப்படின்னு போட்டு 0,1 அப்படின்னு போட்டுட்டு 0th காலம் ஃபர்ஸ்ட் ரோ. அதில் வந்து என்ன டைப் பண்ணுறேன்னா இப்போ டெம்பரேச்சர் ஹையாக இருக்கனால சிம்பிளாக யூ ஹாவ் ஃபீவர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறோம் ஒரு மெசேஜ். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிலே வந்து கால் பண்ணுவோம். 2 செகண்ட்ஸ் வரைக்கும் கால் பண்ணிட்டு அப்போ இந்த எல்சிடி வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு வச்சு சரி இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் டிஃபைன் பண்ணிட்டோம். ஒரு வேளை நான் 98.4 அதோட பிலோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்னதுன்னு சொல்லணும். அதுக்கு உள்ளதான் ஒரு எல்ஸ் லூப் போட்டு ரொம்ப டெம்பரேச்சர் லோவாக இருந்தால் ஜுரம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அது நமக்கு தெரியாதனால சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப்னு போட்டு அதை ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அடுத்து நான் ஒரு ஆட் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன கொடுக்கேன்னா சிம்பிளாக மறுபடியும் செட் கர்சர்னு வச்சுட்டு எல்சிடி டாட் பிரிண்ட் கோ டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு டைப் பண்ணிடுறோம். ஓகே, அது குறிப்பிட்ட செகண்ட் வரைக்கும் டிலே வந்து கால் பண்ணுறேன். இதில் 2 செகண்ட் டிலே கால் பண்ணிட்டு மறுபடியும் இதை கிளியர் பண்ணி விட்டுருவோம்.
ஓகே டன். அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் செக் பண்ணணும். இந்த கசை கிளிக் பண்ணும்போது மேலே உள்ளது லிங்க் ஆச்சுன்னா கரெக்டாக முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதனால் செக் பண்ணிக்கோங்க. எரரோட வாய்ப்பு இருக்காது. இப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. Arduino UNO தான் வச்சுருக்கோம். டூல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. போய் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த கோடை. பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ண நீங்கள் வச்சு இதை நீங்கள் இது மேலே இருக்கிறது தெரியாதுன்னு நினைப்பீங்க. இதை கிளிக் பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னா கசர்கிட்ட கொண்டு போகும்போது மறுபடியும் எரர் தான் வரும். பிகாஸ் அதை நம்ம கிளிக் பண்ண மாதிரி தெரிஞ்சிடும். கர்லி பேசஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணுற பாருங்க, வாய் லூப் அப்படின்னு மேலே காட்டுதா, அந்த லூப் க்ளோஸ் ஆகுது, அதே டாப்பில் காட்டிடும். இப்போ தான் கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, இந்த கோடிங் எடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து டம்ப் பண்ணுவோம். டம்ப் பண்ணும்போது பேஷன் மானிட்டரில் வந்து ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பைல் எடுத்து நான் இப்போ டம்ப் பண்ணுறேன். ஓகேன்னு கொடுத்துட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். எடுத்தோடனே 51.87 டெம்பரேச்சர் காட்டுது. நான் கோ டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு காட்டுது. வந்து நம்ம டெம்பரேச்சர் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணி என்ன சேஞ்சுன்னு பார்ப்போம். இன்னொன்று சொல்கிறேன், எல்லாருக்கும் இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த டெம்பரேச்சர் சென்சார் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேம் ரீடிங் காட்டாது. ஒவ்வொரு டெம்பரேச்சர் சென்சாரும் வேறு வேறு ரீடிங் காட்டும். ஆனால் ஏன் ரிசல்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டாம், தப்பாக இருக்கணும் அப்படின்னு. இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிங்க, அப்போவே உங்களுக்கு புரியும். நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். உங்களுக்கே தெரியும், இந்த டெம்பரேச்சர் சென்சார் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா வேலிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது. இப்போ ஏன் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 53 இதுதான் நார்மல்னு காட்டுது. 53 இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஹியூமன் டெம்பரேச்சர் வந்து மானிட்டர் பண்ணி இது நார்மல் டெம்பரேச்சர் அப்படின்னு காட்டுது. இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபீவர் அப்படின்னு காட்டுது. இப்போ இதை லோ பண்ணிங்கன்னா அதே மாதிரி காட்டும். அவ்வளோதான் இந்த ப்ராஜெக்ட். உங்களுக்கு இந்த Arduino சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய சீரீஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.